கோடி வந்த சங்கார ருத்ர காலத்தில் ஆதிபராசக்தி அம்சத்தினால் உலக பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகங்கள் உருவனமானது. அந்த உலகத்தில் ஆதிபராசக்தி முதலாக தோன்றி 1008 அண்டங்களும் 224 கோணங்களும் 14 லோகங்களும் உற்பனம் செய்தார். அதன் பின் ஆதிபராசக்தி மும்மூர்த்தி தேவர்களை உற்பனம் செய்தார். அந்த மும்மூர்த்தி தேவர்களும் விஷ்ணு என்றும் பிரம்மா என்றும் சிவன் என்றும் மும்மூர்த்தி தேவர்கள் ஆயினார். அதன் பின் 1008 அண்டங்களும் 14 லோகங்களும் சேர்ந்து 4 திசைகள் ஆயின. 4 திசை ஆகிவிட்டார். அந்த 4 திசைகளுக்கு நடுவே 4 திரிகோணங்கள் உண்டாயின. அந்த 4 திசைகளும் 4 திரிகோணங்களும் சேர்ந்து 8 திக்குகள் ஆகிவிட்டது. அந்த 8 திக்குகளுக்கு 8 அதிபதிகள் உற்பனமானார். அவர்களும் வருணன் என்றும் இந்திரன் என்றும் வருணன் என்றும் வாயு என்றும் குபேரன் என்றும் யமன் என்றும் ஈசான் என்றும் புத்திரன் என்றும் அக்னி தேவன்
என்றும் 8 அதிபதிகள் உற்பனமானார்கள். அதான். அதன் பின் ஆகாய மார்க்கமாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், ஆங்காரன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் உற்பனமானது. அதன் பின் நட்சத்திரங்கள் உற்பனமானது. இப்படி நவ கிரகங்களும் நட்சத்திரங்களும் அஷ்டதிக்கு பாலர்களும் மும்மூர்த்தி தேவர்களும் உற்பனமான பிறகு புவியில் பாரம் ஏற்பட்டு மேடு பள்ளங்கள் உண்டாயின. அதனால் ஆதிபராசக்தி ஒரு பெண்ணை அழைத்து அவளுக்கு பூமாதேவி என்று பெயர் கொடுத்து அந்த பூமாதேவிடம் பூமியை தாங்கும் சக்தியை பூமாதேவிக்கு அளித்தார். அதன் பின் மூர்த்தி தேவர்களை அழைத்து அழிக்கும் சக்தி விஷ்ணுவிற்கும், படைக்கும் சக்தி பிரம்மாவிற்கும், காக்கும் சக்தி சிவனிற்கும் அளித்து மறைந்து போனார். ஆதிபராசக்தி கட்டளைப்படி பிரம்மதேவன் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கடைக்காலம், 96 ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், சாமிக்கா வேதம் ஆகிய 4 வேதங்களையும் கையில் எடுத்து பிரம்மதேவன் படைக்கும் தொழிலில் ஈடுபட்டான். அத்தையர், கிண்ணர், வித்யாதரர், காந்தர்வர் என்று சொல்லக்கூடிய பல போர்த்திய ராட்சசர்களையும் 38,000 ரிஷிகளையும் எறும்பு முதல் 84,000 ஜீவாத்மாக்களையும் பிரம்மதேவன் உற்பனம் செய்தார். அதன் பின் யுகங்கள் உண்டாயின. அந்த யுகங்களும் முதலில் வேதாயுகம் என்றும், இரண்டாவதாக வேதாயுகம் என்றும், துவாபர யுகம் என்றும், நான்காவதாக கலியுகம் என்றும் யுகங்கள் உண்டாயின. அந்த யுகத்திலும் முதலில் வேதாயுகத்தில் இரணியன் இரணியாக்குதன் என்ற அசுரர்களும், வேதாயுகத்தில் ராவணன் கும்பகர்ணன் என்ற அசுரர்களும், துவாபர யுகத்தில் சூரபத்மன் என்ற அசுரனும் பிறந்த சிவனிடத்தில் சென்று சாகா வரங்கள் பெற்று அழிக்கும் சக்தி கொண்ட விஷ்ணுவின் சூழ்ச்சினால் யாவற்ற பல பொருள் அசுரர்களும் அடியோடு மாண்டு போனார்கள். கலியுகம் பிறக்கும் தருவாயில் தென்கடல் மத்தியில் ரத்னாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வைலாசுரனுக்கும் மாயமோகினிக்கும் பிறந்த வாதாபி அனுதாபி என்ற 2 அசுரர்கள் தனது சின்னஞ்சிறு வயதிலேயே கல்விகளையும் தனது 16 வயதில் பிரம்மனிடத்தில் சென்று பிரம்மாஸ்திரம் பெற்று அதன் பின் சிவனிடத்தில் சென்று தன் நட்சத்திரங்களாலும் நவ கிரகங்களாலும் ஆயுதங்களாலும் அஷ்டதிக்கு பாலர்களாலும் மலைகளாலும் உலகில் உள்ள அனைத்து இயற்கை தாவரங்களாலும் தனக்கு சாகா வரமும் தன் ஆக்கினைப்படி தேவர் மூவர் அனைவரும் நடக்க வேண்டும் என்றும் வரங்கள் பெற்று தேவர்களிடம் சென்று தேவர்களை சிறைப்பிடித்து தேவமாதர்களை தேவமாதர்களை